அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உபனிஷத்தில் காணப்படும் கதை ஒன்று உண்டு. உபனிஷத் நம்முடைய சரீரத்தை ஒரு மரமாக சொல்கிறது. அந்த மரத்தின் கிளையில் 2 பறவைகள் உட்கார்ந்து கொண்டுள்ளன. ஒரு பறவை அந்த மரத்தின் கனிகளை உண்கிறது, மற்றொன்றோ எதையும் புசிப்பதில்லை. மரத்தின் கனிகளை உண்டு வாழும் பறவைக்கு சரீரத்திற்கு ஏற்படும் சுகம், துக்கம், விகாரங்கள் எல்லாம் பூரணமாய் ஒட்டிக்கொள்கிறது. அந்த இன்னொரு பறவைக்கு அவை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. எவன் ஒருவன் பவித்திரமான பரமாத்மாவை தியானிக்கின்றானோ அவனுக்கும் இப்படி விகாரங்கள் எதுவும் ஒட்டாமல் அவன் நல்லகதி அடைவான் என்பது இந்த கதையின் விளக்கம். குருகுலம் ஒன்றிலே இந்த கதையை குரு தனது மாணவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு மாணவன் குருவினிடம், இப்படி ஒரு பறவைக்கு பாதிப்பு உண்டாகும், மற்றொன்றுக்கு எதுவும் ஒட்டாது என்றால் எப்படி நம்ப முடியும் என்று கேட்டான். குரு மாணவனிடம், நான் இதை சொல்லவில்லை, வேதம் சொல்கிறது, அதை நம்பாவிட்டால் எப்படி? நீ இப்படி வீண்வாதம் செய்யலாமா என்றார். அதற்கு அவன், வேதம் சொன்னால் என்ன, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றான். குரு அவனது பிடிவாதம் கண்டு கோபம் கொள்ளவில்லை. அவனிடம், நீ கேட்பது எனக்கு புரியவில்லை, அப்புறமாக விளக்கிச் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இதை கேட்ட அந்த மாணவனுக்கு கர்வம் அதிகமாகிவிட்டது. நான் கேட்ட கேள்விக்கு குருவுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை என்று அனைவரிடமும் சொன்னான். இதையெல்லாம் கேட்டும் அறிந்தும் குரு மௌனமாகவே இருந்தார். மார்கழி மாதம் வந்தது. தினமும் திருப்பாவை அனுசந்தானம் செய்தனர். மார்கழி மாதம் 27வது நாள் கூடாரை வெல்லும் பாசுரம். இன்றைய பாசுரம் என்று வைத்துக் கொள்வோமே. பார்சோறு மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து என்று ஆண்டாள் சொன்னபடி முழங்கை வழிந்தோடும் நெய்யோடு சர்க்கரை பொங்கல் தயாரானது. விதண்டாவாதம் செய்த மாணவனை அழைத்து குரு நிறைய சர்க்கரை பொங்கலை கொடுத்தார். மாணவனுக்கோ மிகுந்த சந்தோஷம். ஆனந்தத்துடன் அந்த சர்க்கரை பொங்கலை சுவைத்து உண்டான். குரு வேறு ஒரு மாணவனை அழைத்து சிறிது சீயக்காய் பொடி கொண்டு வர சொல்லி பொங்கல் உண்ட மாணவனிடம் கொடுக்க சொன்னார். தானும் கொஞ்சம் எடுத்து வைத்துக் கொண்டார். சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ட மாணவரிடம், கையை சீயக்காய் பொடி போட்டு நன்றாக அலம்பிக் கொண்டு வா, மற்றவர்களுக்கும் நீதான் சர்க்கரை பொங்கல் கொடுக்கணும் என்றார் குரு. அவனுக்கு இன்னும் குஷியாகிவிட்டது. அவனும் சீயக்காய் பொடி போட்டு நன்றாக கையை அலம்பிக் கொண்டு வந்தான். குரு மீண்டும் அவனை அழைத்து, கையை நீட்டு, சீயக்காய் பொடி போடுகிறேன் என்றார். மாணவனுக்கு புரியவில்லை. குருவிடம், ஏன், கைதான் சுத்தமாகிவிட்டதே, கொஞ்சம் கூட பிசுக்கே இல்லையே, போதும், சீயக்காய் பொடி வேண்டாம் என்றான். குரு அவனை பார்த்து, இது உன் கை பிசுக்குக்காக இல்லை, உன் வாயில நாக்கில இருக்கிற பிசுக்கு போகிறதுக்கு என்றார். நாக்கில ஒட்டிக்கலையே என்றான் அவன். அதெப்படி, சர்க்கரை பொங்கலிலே இருக்கிற நெய் கையில ஒட்டிக்கும், நாக்கில ஒட்டிக்காதா என்றார் குரு. குரு சொல்ல வந்தது சிறிது புரிய ஆரம்பித்தது அவனுக்கு. அவனை பார்த்த குரு, இப்போ உனக்கு அந்த வேத வாக்கியம் புரிகிறதா என்று கேட்டார். புரிந்துவிட்டது சுவாமி, புரிந்துவிட்டது என்று குருவின் காலில் விழுந்து வணங்கினான் அவன். ஒரு சாதாரண பதார்த்தம் நெய் கையிலே ஒட்டிக்கொள்கிறது, நாக்கிலே ஒட்டிக்கொள்வதில்லை என்னும் பொழுது எல்லாவற்றையும் காத்து அருள்பாலிக்கும் அந்த பரமாத்மாவுக்கு இந்த சக்தி இருக்காதா என்ன? நாம் அவனை சாதாரணமாக சாமானியனாக எடை போடலாமா? வேதம் இப்படி சொல்கிறது என்றால் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று நீ சொல்வது சரியா என்று கேட்டவர், வேத வாக்கு சத்திய வாக்கு என்றார். ஒப்புக்கொள்கிறேன் சுவாமி என்றான் அவன். பரமாத்மா எதிலும் ஒட்டிக்கொள்ளாமல் தோஷங்கள் அற்றவனாக இருக்கிறான் என்பது வேதவாக்கு என்று விளக்கினார் குரு. சூரியனது ஒளிக்கதிர்கள் ஒரு நதியிலே விழுகிறது. அதே சூரிய ஒளிக்கதிர்கள் ஒரு கோபுரத்தின் மீதும் விழுகிறது, சாக்கடையிலும் விழுகிறது. அந்தந்த இடத்தின் குணமோ குற்றங்களோ சூரிய ஒளி கதிர்களின் மேல் ஒட்டிக்கொள்கிறதா? இல்லையே. அதுபோன்றுதான் எம்பெருமான் எங்கு இருந்தாலும் அவற்றின் குணமோ குற்றமோ அவன் மீது ஒட்டிக்கொள்ளாது, அவை அவனிடத்தில் சேருவதில்லை. இதை பராசர பட்டர் என்னும் ஆச்சாரியர் வேறு ஒரு உபமானம் மூலம் அழகாக விளக்குகிறார்.
ஒரு பள்ளிக்கூடத்தில் வீட்டுப்பாடம் எழுதி கொண்டு வராத பையனிடத்தில் ஆசிரியருக்கு மிகுந்த கோபம் வந்து விட்டது. ஒரு நீளமான பிரம்பை எடுத்தார். பையனை கையை நீட்டச் சொல்லி 6 அடி கொடுத்தார். வலியால் துடித்தான் பையன். பிரம்பின் சம்பந்தம் ஆசிரியருக்கு உண்டு. அவர்தானே ஒரு நுனியை பிடித்துக் கொண்டிருக்கிறார். மாணவனுக்கும் உண்டு. பிரம்பின் ஒரு நுனி பட்டு பையன் வலியால் துடிக்கிறான். ஆனால் அடித்த ஆசிரியருக்கு ஏதாவது வலியோ கஷ்டமோ இருந்ததோ? இல்லை. அதுபோல்தான் பரமாத்மா பிரம்பை கையில் வைத்துக் கொண்டு இருக்கிறான். அவன் இருக்கும் இந்த சரீரம் அவன் இருக்கும் இடமாக இருந்தாலும் சரீரத்தின் சுகதுக்கங்கள் அவனை சேருவதில்லை. இதை நம்மாழ்வார் தனது திருவாய்மொழியிலே திட விசும்பு எரி வளர் நீர் நிலம் இவை மிசை படற்பொருள் முழுவதுமாய் அவை அவைதொரும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியில் இவை உண்ட சுரனே என்கிறார். இதன் அர்த்தம் என்னவென்றால், ஆகாசம், நெருப்பு, காற்று, நீர், நிலம் என 5 பூதங்களிலும் எம்பெருமான் வியாபித்து இருக்கிறான். அப்படியென்றால் 5 பூதங்களினால் படைக்கப்பட்ட ஆக்கப்பட்ட அனைத்து பொருள்களிலும் அந்த இறைவன் நீக்கமர நிறைந்துள்ளார். நம் உடலுக்குள் உயிர் என்னும் ஆத்மா எப்படி மறைந்து நிறைந்து இருக்கிறதோ அதுபோலவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் பெருமான் மறைந்து படர்ந்து உள்ளான். இதற்கு பிரமாணம் எது என்றால் சுடர்மிகு சுருதி, அதாவது வேதம்தான் பிரமாணம் என்கிறார். நமது சனாதன தர்மத்திற்கு வேதமே பிரமாணம். சகஸ்ரநாமத்திலே பூதாத்மா என்று ஒரு நாமம் வருகிறது. பரம பவித்திரமான ஆத்மாவானவன் பூதங்களாகிய நமக்குள் இருக்கிறான். அப்படி அவன் நமக்குள்ளேயே இருந்தாலும் நமக்கு உண்டாகும் சுகம் துக்கம் போன்ற விகாரங்கள் எதுவும் அவனுக்கு உண்டா என்றால் இல்லை. நமக்குள் இருந்தாலும் நம்முடைய சரீரத்துடன் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறான். அதனால்தான் அவன் பூதாத்மா. இன்றைய கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது என்ன? பகவான் சரீர சம்பந்தத்தினால் பாதிக்கப்படுவதில்லை. அவன் பரம பவித்திரமான ஆத்மா, பூதாத்மா. அதற்கு பிரமாணம் வேதமே. அதில் இல்லாதது ஒன்றும் இல்லை. வேதமே சத்தியம் என்பதாகும். அந்தர்யாமியாய் அந்த எம்பெருமான் நம்முள் இருப்பதை உணர்ந்தோம். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் குலுவிருக்கும் உள்ளத்தையும் உடலையும் நல்ல ஒழுக்கத்துடனும் நல்ல பழக்க வழக்கங்களுடனும் உயர்ந்த சிந்தனைகளுடனும் வாழ வேண்டும். உடல் தூய்மையையும் உள்ள தூய்மையையும் வாழ்வின் நெறிகளாக்குவோம். அது இன்றைய வாழ்க்கை முறைக்கு மட்டுமல்லாமல் என்றைக்கும் நல்வாழ்க்கை வாழ துணை நிற்கும். மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்.